கோமநாட்டியாக இருக்கிற இடம் ஒரு இடம், ஒரு இடம் எப்படி இருக்கிறாரு இந்த மாதிரி வள்ளி அங்கே தேவியானை கட்டிக்கிற இடத்துல எப்படி இருக்கிறாரு, வள்ளியை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த இடத்துல எப்படி இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் முருகன் இப்போ போருக்கு போகிற போது ஒரு காட்சியில் இருக்கிறார், குழந்தையாக இருந்து ஒரு காட்சி கொடுக்குறாரு, அதாவது பாலமுருகன். அப்போ 6 வகையாக அதை நம்ம காட்டலாம். இதை வந்து 6 முகம்னு சொல்லணும். 6 ஒன்றா வச்சு காமிச்சா ஒரே மாதிரி அது எப்படி அதில் குழந்தைய பார்க்க முடியும், அதில் எப்படி மகிழ்ச்சியை பார்க்க முடியும். அதனால் உருவத்தில் நான் அப்போ நம்ம ஏற்கனவே ஐபிஎஸ்சியில் பேசியிருக்கிறோம். அதனால் உருவத்தை வந்து வடித்தவர்கள் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இப்படி கொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதனால் ஆண்டி என்பது ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். ஆண்டி பண்டாரம், இந்த பண்டாரத்துக்கும் அர்த்தம் இதே மாதிரி தாங்க. இது பாருங்கள் ஒவ்வொரு சொல்லாக வந்து விழுந்துருது. ஆண்டி பண்டாரன்னு வாங்க, சேர்த்து ஆண்டி பண்டாரன்னு வாங்க. ஆண்டினா ஒன்றுமில்லைன்னு அர்த்தம், பண்டு ஆரம் அப்படின்னு அது ஒரு சொல் சேர்த்துருவாங்க. நல்ல சொற்களை எப்படிலாம் பண்ணுறாங்க பாரு. ஒன்றுமில்லாதவன்றது சரி, ஏன்னா ஒன்றுமில்லாதவன்னா நான் அப்பழுக்கற்றவன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாதவன்னா என்கிட்ட எது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. ஆண்டி பண்டாரம், ஆண்டியா நிற்கிறவன் பழனியில், அதனால் ஆண்டி பண்டாரம். அப்போ பழனி பண்டாரம், ஊர் பேரை சொல்லி பழனி பண்டாரம் சொல்லலாம். ஆக இப்போ இன்னொன்று வருது, எப்படின்னா பண்டு ஆரம். ஆரம்னா நீங்கள் போட்டுங்கிறீங்கல்ல மாலை, அது ஆரம், அதுக்கு பேர். பண்டுன்னா பழமைன்னு அர்த்தம். பண்டே பயில்தோறும்